ஹாய் மக்களே, வந்துட்டாயா வைப்ரேஷன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ், சூப்பரான எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சங்கரா மீன் கிடச்சிது. அந்த சங்கரா மீனை எடுத்துகிட்டு வந்து வித்தியாசமாக யோசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மீனை ஸ்டீம் பண்ணி ருசித்து ரசித்து சாப்பிட போகிறோம். ஸோ இதான் மக்களே, நம்ம வந்து ஒரு வாழை இலையில் அந்த மீனை வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த மசாலாவுமே கிடையாது. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு தான் இதில் இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மின்ட் சட்னி இருக்குது, ஒரு டொமேட்டோ கொஞ்சம் ஸ்பைசி கலந்த ஒரு சாஸ் மாதிரி ஒரு சட்னி வச்சுருக்குறோம். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி வச்சுருவோம். அடுத்தது இப்போ மீனை ஓப்பன் பண்ண போகிறோம். வாழை இலையை அழகாக பொறுமையாக இந்த பக்கம். ஸோ சூப்பர், அருமையாக இருக்குது. ஸோ வெந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா பார்ப்போம். செக் பண்ணியாச்சு, வெந்து தான் இருக்குது, அதனால் இருந்தாலும் செக் பண்ணுவோம். சூப்பர். அது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் கவுச்சி இல்லை. ஸோ அந்த டேஸ்டி, இந்த ஜூஸி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சுடுது. எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இது எதுக்காக இந்த மின்ட் சட்னியும் இந்த கார சட்னியும்னா, கண்டிப்பாக ஒரு மீன் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளைனாக சாப்பிட முடியாது. ஸோ முள்ளும் இல்லை, முள்ளும் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது. இதை ஒரு டிப் பண்ணி பார்த்துப்போம். சுடுதே, ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீசன்சி பார்க்காம இலையிலே ஊற்றிடுவோம். ஏன்னா எடுத்து டிப் பண்ண முடியல, சுடுது. ஓகே, அருமை அருமை, சூப்பர். உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மசாலா அதிகமாக சேர்க்காமல் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை உங்களோட சஜஷன், நீங்கள் அப்படி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருந்தது, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ.